Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை வியூவர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்காது. இது சட்டம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வந்து பார்த்துருங்க. சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வாங்க. இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய தீர்ப்பு என்ன வழக்கு சம்பந்தமானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விபத்து, வாகன விபத்து, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்டு சம்பந்தமான வழக்கு, அதில் இழப்பீடு சம்பந்தமான வழக்குகள் அதை நடந்து தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில், அதாவது சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். விபத்து அப்படின்னாலே எதிர்பாராத விதமாக வந்து நடக்கிறது தான் விபத்து. ஒருவர் எதிர்பாராத விதமாக தெரியாமல் மோதிரலாம், இல்லை இருவரும் வந்து வாகனத்தை வந்து கவனிக்காமல் மோதி அதன் மூலமாக வந்து விபத்து ஏற்படலாம். சிம்பிள் இன்ஜுரியாக வந்து இருக்கலாம், சாதாரண இன்ஜுரி நடக்கும், மிகவும் கடுமையான காயங்கள், கொடுங்காயங்களும் வந்து நடக்கும். அடுத்து லிம்ஸை வந்து இழக்கிற அளவுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கும். கை கால்கள் வந்து இழந்து விடுவார்கள், ஊனம் அடைந்து விடுவார்கள், டிசபிலிட்டியாக ஆகி விடுவாங்க, இல்லைனா ஃபேட்டல், மரணிக்கவும் வாய்ப்பு இருக்குது விபத்தில். இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விகிதாச்சாரத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழப்பீடு வழங்கப்படும். அவர்களுடைய காலம், வயது மற்றும் பார்த்தீங்கன்னா என்ன வேலை, சம்பளம் செய்கிறார்கள், அவர்களுடைய தகுதி, அது படிப்பு, இதெல்லாம் வச்சு அவங்களுடைய சுற்றத்தை இதெல்லாம் வைத்து குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷன் வந்து நிர்ணயிக்கப்பட்டு அவர்களுடைய இழப்பு என்ன, அவர்களுடைய மெடிக்கல் செலவு என்ன அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தில் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து பயன்பெற முடியும். அந்த வழக்கு மூலமாக பணத்தை வந்து பெற முடியும் அப்படின்னு நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் 10 வழக்குகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன சம்பந்தமான வழக்கு? வாகன விபத்து இழப்பீடு தொடர்பான முக்கியமான உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்த்தீங்க அப்படின்னா சரளா வர்மா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அண்ட் அனதர் அப்படிங்கிற வழக்கு. இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வந்து எப்போ வந்ததுன்னா 15/4/2009 வந்தது. வழக்கு எண் 2009 வருஷம் 6வது புத்தகத்தில் எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேஸ் புத்தகத்தில் 121வது பேஜில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டப்பிரிவாக வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் வந்து 1988 பிரிவு வந்து 166. இது வந்து விபத்து இழப்பீடு போக்கு மனு வந்து தாக்கல் செய்கிறது. பிரிவு 168 நியாயமான இழப்பீடு அப்படிங்கிறது. இதனுடைய தீர்ப்பு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, விபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு வந்து கணக்கிடும் போது அந்த இழப்பீடு அவங்களுக்கு வந்து குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷன் பணம் வந்து விபத்துக்கான பணம் கொடுக்கும் பொழுது கணக்கிடும் பொழுது அவருடைய வயது, வருமானம் என்ன ஈட்டினாரு, குடும்ப சார்பு நபர்கள் வந்து என்னென்ன எத்தனை பேர் இருக்காங்க ஆகியவற்றை வந்து கருத்தில் கொண்டு மல்டிபில்லர் மெத்தட் முறையில் பின்பற்ற வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து வழிகாட்டி இருக்கிறாங்க. 2வது தீர்ப்பு நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் பிரணாய் சேத்தி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு உடைய வழக்கு தீர்ப்பு தேதி 31/10/2017. வழக்கு எண் என்ன அப்படின்னு பார்த்தா 2017 தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. 16வது புத்தகத்தில் இருக்கு. எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேஸு புத்தகம் 680வது பக்கத்தில். சட்ட அடிப்படை வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 பிரிவு அதே தான் 166 168. இதில் தீர்ப்பு என்ன கொடுக்கப்பட்டது? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீர்ப்புனா, இறந்தவர் வந்து எதிர்கால வருமான உயர்வு இருக்கும். இறந்தவருக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா எதிர்காலத்தில் அவர் 50,000 வாங்கலாம், 1 லட்சம் வாங்கலாம். அந்த ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கணக்கிடணும். கணக்கில் எடுத்துக்கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று
தீர்ப்பளித்து இருக்கிறது இந்த உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அப்படிங்கிறது. மூணாவது தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேக்மா ஜெனரல் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் வெர்சஸ் நனுராம் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இதுவும். 18/9/2018 வழக்கு தீர்ப்பானது. 2018 புத்தகத்தில் சுப்ரீம் கோர்ட் கேஸ் SECல 130வது பக்கத்தில் இருக்கு. இதுவும் அதே தான். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 பிரிவு 166 168. இதில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனைவி இல்லைன்னா கணவன் மட்டும் அல்லாம அவங்க மட்டும் கருத்துல எடுத்துக்கொள்ளாம குழந்தை மற்றும் பெற்றோர்களுக்கும் லாஸ் ஆஃப் கன்சர்ஷம், அதாவது உறவு இழப்பீடு பெற உரிமை உள்ளதுன்னு இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நாலாவதா வழக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த தீர்ப்பு. நேஷனல் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் வெர்சஸ் சதிந்தர் கவுர் அண்ட் அலைஸ் சத்விந்தர் கவுர். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான். 31/7/2020 வழக்கு எண் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எந்த புத்தகத்தில் இருக்குன்னா 2021 வருஷத்தில் புத்தகத்தில் 11வது புத்தகத்தில் SEC சுப்ரீம் கோர்ட் கேஸில் 780வது பேஜில் இருக்குது. அதே தான் சட்ட அடிப்படை மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் 1988 பிரிவு 166 168 பிரிவு, அதாவது செக்ஷன். தீர்ப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இழப்பீடு வழங்கும் போது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட தலைப்புகளில் மட்டுமே தொகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதாவது லாஸ் ஆஃப் மெட்டீரியல், அதாவது காரு உடைந்தா அந்த காருக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். லவ் அண்ட் அஃபெக்ஷன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன், பெயின்னா பெயின், இந்த மாதிரியான இதுக்கு காம்பன்சேஷன்னா காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது கன்யல் வெர்சஸ் நியூ இந்தியா அசூரன்ஸ் கோ லிமிடெட் உச்சநீதிமன்ற தீர்ப்பு 7/5/2015 கொடுக்கப்பட்டது. 2015 9வது புத்தகத்தில் சுப்ரீம் கோர்ட் கேசஸில் 273வது பக்கத்தில் இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 பிரிவு 166. தீர்ப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, பல வாகனங்கள் காரணமாக ஏற்பட்ட விபத்து இது. அந்த விபத்துன்னு சொல்றாங்க. காம்போசிட் நெக்லிஜியன்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவர் முழு இழப்பீட்டையும் எந்த ஒரு பொறுப்புள்ள தரப்பிடம் இருந்தும் பெறலாம் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. பல வாகனங்கள் இடிக்கும் போது எந்த வாகனம் எந்த ஒரு வாகனத்தோட இடிக்கப்பட்டதோ அந்த பொறுப்புள்ள தரப்புடைய வாகனத்திடமிருந்து இழப்பீடு பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. அடுத்த 6வதான தீர்ப்பு இது பார்த்தீங்கன்னா பீம்லா தேவி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஹிமாச்சல் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற வழக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய தீர்ப்பு 17/4/2009 உடைய தீர்ப்பு. இது 2009 புத்தகம் 13 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் SECல 530வது பக்கத்தில் இந்த தீர்ப்பு சைட் ஆயிருக்கு. இதனுடைய தீர்ப்பு என்ன வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, விபத்து இழப்பீடு வழக்குகளில் பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்கு போல் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஆதாரம் தேவையில்லை அப்படின்னும், சாத்தியக்கூறு அடிப்படையில், அதாவது ப்ரீபோண்டரியன்ஸ் ஆஃப் ப்ரொபர்லிட்டரி அப்படிங்கிற அடிப்படையில் நிரூபித்தா போதும் என்று கூறியிருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கில். அடுத்து 7வதான வழக்கு ஜெகதீஷ் வெர்சஸ் மோகன் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 17/4/2018 தீர்ப்பு. 2018 புத்தகம் 4வது புத்தகத்தில் SEC, அதாவது சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ல 571வது பக்கத்தில் சைட் ஆயிருக்கு. இந்த வழக்கு தீர்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நிரந்தர ஊனம், அதாவது பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டவருக்கு மருத்துவ செலவு மட்டும் இல்லாமல் எதிர்கால வருமான இழப்பு, ஃபியூச்சரில்
வர்ற அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் வந்து என்ன அப்படிங்கிறதும் மற்றும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து பாதிப்படைந்து விடும். அதனால அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் ஆகியவற்றையும் கணக்கில் கொண்டு இழப்பீடு வந்து நீதிமன்றம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அனிதா சர்மா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் நியூ இந்தியா அசூரன்ஸ் கோ லிமிடெட் வந்து இது ஒரு வழக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. தேதி பார்த்தீங்கன்னா 19/8/2021. 2021 முதல் புத்தகத்தில் SCC சுப்ரீம் கோர்ட் கேஸில் 171வது பக்கத்தில் வந்து இந்த தீர்ப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா விபத்து பாதிக்கப்பட்டவர்களில் நியாயமான கோரிக்கையை தொழில்நுட்ப காரணங்களால் நிராகரிக்க கூடாது என்று நீதிமன்றம் வந்து கூறுது. ஏன்னா நியாயமாக இருக்கிறது, ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு மூலமாக வந்து இழப்பீடு தரமாட்டேன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு. அடுத்து 9வது தீர்ப்பு ராஜேஷ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ரஜ்பீர் சிங் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு 12/4/2013. வழக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2013 9வது புத்தகத்தில் SCC சுப்ரீம் கோர்ட் கேசஸில் 54வது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் வந்து உணர்ச்சி இழப்பு, துணையுடைய இழப்பு மற்றும் இறுதி சடங்கு செலவுகள் போன்றவற்றிற்கும் உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் வெர்சஸ் சதீந்தர் கவுர் அப்படிங்கிற வழக்கு 10வது வழக்கு. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேதி 31/7/2020 அப்படிங்கிற தேதியில் வழங்கப்பட்டது. தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வழக்கில் விபத்து மரண வழக்குகளில் வழங்கப்படும் இழப்பீடு நியாயமானதாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் உண்மையான இழப்பை வந்து ஈடு செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்கிறாங்க. ஒருத்தர் மரணிச்சிடுறாரு விபத்து மூலமாக அப்படின்னா அந்த இழப்பீடு நீதிமன்றம் எப்படி கொடுக்கணும், நியாயமானதாகவும் குடும்பத்துக்கு உண்மையான இழப்பீடாகவும் அந்த குடும்பத்துக்கு தேவையான நிதியாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது. வாகன விபத்து வழக்கில் வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படும் சட்ட பிரிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சட்டம் வந்து உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், இது வந்து பிரிவு 140 வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபால்ட் லயபிலிட்டி அப்படிங்கிற தீர்ப்பு. பிரிவு 166 காம்பன்சேஷன் கிளைம் பெட்டிஷன். பிரிவு 168 அவார்ட் ஆஃப் ட்ரிபுனல் அப்படிங்கிறது. பிரிவு 173 அப்பீல் டு த ஹை கோர்ட், அதாவது கீழ் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பை வந்து எதிர்த்து அப்பீல் போகிறது மேல் கோர்ட்டுக்கு, ஹை கோர்ட்டுக்கு போகிறது. இதுதான் வந்து முக்கியமான வாகன விபத்து வழக்கில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் சட்ட பிரிவு அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம் போடுற கான்டென்ட் உடனுக்குடன் ரீச் ஆகும். வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள், சட்டம் அப்போ தான் புரியும். நீங்கள் வந்து சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலம் மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள். மிக்க நன்றி, வணக்கம்.